வணக்கம், இது ஆங்குலர் 12ஓட கோர்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சீரீஸில் 6வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஈவெண்ட் பைண்டிங் மூலமாக டேட்டாவை எப்படி வாங்குறதுங்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த உதாரணத்தில் நம்ம ஒரு இன்புட் எலிமெண்ட்டை வச்சுக்கிறோம். அந்த எலிமெண்ட்டுக்கு கீழே ஒரு ptag எலிமெண்ட்டை வச்சுக்கிறோம். அது நேம்ன்ற ஒரு வேரியபிளோட வேல்யூவை காட்டப்போகுது. இந்த நேம்ன்ற வேரியபிள் இங்கே டிக்ளேர் செய்யப்படுது. அது ஒரு ஸ்ட்ரிங் டைப் கொண்ட வேரியபிள். அதுக்குள்ள லொகேஷன்ற வேல்யூ இருக்குது. இப்போது இந்த வேரியபிள் நேமை நம்ம இந்த HTML இங்கே கால் பண்ணுறோம் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை பயன்படுத்தி. அதனால் இந்த ப்ரௌசரில் இந்த அவுட்புட் தெரியுது. இந்த ப்ரௌசரில் உங்கள் கன்சோல் விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்புட் எலிமெண்ட்டில் நம்ம ஒரு நிகழ்வை கவனிக்க போகிறோம், ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் என்னென்னா இன்புட் அப்படின்ற ஈவெண்ட். எப்போல்லாம் இந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு வேல்யூவை டைப் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ஈவெண்ட் ஆனது செயல்படும். அது நடக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர் சேஞ்ச் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் செய்யப்படணும்னா இந்த ஃபங்க்ஷன் ஆனது இந்த காம்போனன்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்கணும். அதனால் சேஞ்ச் நேம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் உருவாக்கிக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம இந்த கிளாஸோட நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை மாற்ற போகிறோம். அதனால் திஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் ப்ராப்பர்ட்டி எங்கே கால் பண்ணுறோம். அதுக்கு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். என்ன வேல்யூனா இந்த இன்புட்டில் டைப் பண்ணுற வேல்யூ. அதை வாங்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனில் $ஈவெண்ட்டுன்ற ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுக்குறோம். நீங்கள் கேட்கலாம், இந்த $ஈவெண்ட் அப்படின்னா என்னென்னு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்டில் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வு அப்போ, அதாவது ஒவ்வொரு ஈவெண்ட் அப்போ ஃபயர் செய்யப்படுற எல்லா தகவல்களும் உங்களுக்கு $ஈவெண்ட்டுன்ற இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் கிடைக்கும். அதை தான் நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறோம். இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு ஈவெண்ட் எப்போ நடந்தது, அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எந்த எலிமெண்ட் காரணமாக இருந்தது, அந்த எலிமெண்ட்லேருந்து நம்ம டேட்டா எடுக்க முடியுமான்ற பற்றின மொத்த தகவல்களும் இருக்கும். இப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ இந்த உதாரணத்தில் ஒரு வேலையை செய்ய போகிறோம். இப்போ இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதால இந்த ஃபங்க்ஷன்லேயும் அதை நம்ம இங்கே வச்சுருக்கணும் ஃபங்க்ஷன் பேராமீட்டரா. ஆனால் இந்த மாதிரி $ஈவெண்ட் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. டாலரை எடுத்துகிட்டு வெறும் ஈவெண்ட்டுன்னு மட்டும் கொடுங்க. இதுக்கு ஒரு டைப் நிச்சயமாக இருக்கணும். அது என்ன டைப்னா ஈவெண்ட்டுன்ற ஒரு டைப். அது இந்த டைப் ஸ்கிரிப்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஈவெண்ட் பேராமீட்டருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த லைனில் லாக் பண்ணுறோம் கன்சோலில். அதுக்குள்ளே ஈவெண்ட்டுன்ற இந்த பேராமீட்டரை கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பாருங்கள். இப்போ இந்த இன்புட்குள்ளே ஏதாச்சும் டைப் பண்ணால் இந்த கன்சோலில் பாருங்கள் ஒரு ஈவெண்ட் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு இன்புட் ஈவெண்ட். ஏன்னா இந்த இன்புட் ஈவெண்ட்டுக்கு கவனிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஈவெண்ட்டை உங்களுக்கு ஏகப்பட்ட தகவல் கிடைக்கும். எதனால் இந்த நிகழ்வு நடந்துச்சுன்ற மொத்த தகவலும் உங்களுக்கு இங்கே இருக்கும். எந்த எலிமெண்ட்லேருந்து உங்களுக்கு நடக்குதுன்ற எல்லா தகவலும் இங்கே உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக கிடைக்கும். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு ஃபீல்ட் இருக்கும் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுடைய இன்புட் எலிமெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலும் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த 3 டாட்ஸ் வரும். அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்புட் எலிமெண்ட்டோட வேல்யூ என்ன இப்போது அப்படின்றது தெரியும். பார்த்தீங்களா, JVLங்கிற வார்த்தை தான் இப்போது இருக்குது. இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டில் என்ன இருக்குன்னு. இப்போ பழையபடி நாம் இந்த கிளாஸோட நேம் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு வேல்யூவை அசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டில் டார்கெட்டுன்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் வேல்யூவை எடுக்க போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ ஆனது நேரடியாக கிடைக்காது. ஏன்னா இந்த ஈவெண்ட்டோட டார்கெட்டுன்ற இந்த ப்ராப்பர்ட்டி ஆனது உங்களுக்கு வேறு ஒரு டைப்பில் இருக்கும். ஈவெண்ட் டார்கெட்டுன்ற டைப்பில் இருக்கும். இதோட டைப் ஆனது மாற்றப்படணும் வேறு ஒரு டைப்புக்கு. அது என்ன டைப்புன்றதை நம்ம இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸ் மூலமாக உள்ளே நம்ம கொடுக்கலாம். நம்ம இந்த டைப் ஸ்கிரிப்டுக்குள்ளே ஏகப்பட்ட இன்புட் எலிமெண்ட்டோட டைப் இருக்குது. அதில் HTML இன்புட் எலிமெண்ட்டு தான் நம்மளுடைய டைப். ஏன்னா அதுதான் நம்ம இன்புட் எலிமெண்ட்டாக வச்சுருக்கோம். அதோட டைப்புக்கு நம்ம டைப் காஸ்டிங் பண்ணுறோம். நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும், டைப் காஸ்டிங்ன்றது ஒரு வேரியபிள் அல்லது ஒரு ஆப்ஜெக்டோடைய டைப்பை வேறு ஒரு டைப்புக்கு நம்ம மாற்றுறது. இதன் மூலமாக இந்த டார்கெட்டுன்ற இந்த ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டியானது மாற்றப்படுது. மாற்றப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டியை
நம்ம ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வச்சுக்கிறோம். இது ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு HTML எலிமெண்ட் தான், அதனால் அதை ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிறோம். இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்கு அடுத்து டாட் வச்சிங்கன்னா இப்போது வேல்யூன்னு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூன்ற ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் அந்த வேல்யூவானது வாங்கி இந்த நேம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அசைன் பண்ணிடலாம். இப்போ இன்புட்டோட ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை மாற்றுறீங்க. அந்த வேல்யூ இந்த இன்புட்டோட வேல்யூ தான். இப்போ நம்ம டைப் பண்ணலாம். பார்த்தீங்களா, லொகேஷன் நான் டைப் பண்ணும்போது கீழே இந்த லொகேஷன்ற வேல்யூ படிப்படியாக இங்கேயும் மாறுது. இது எப்படி நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இந்த இன்புட்டை நம்ம டைப் பண்ணும் போதெல்லாம் நம்ம இங்கே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் பயன்படுத்தி அந்த எலிமெண்ட்டோட வேல்யூ வாங்கி நேம் ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணுறோம்.